தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. வரும் திங்கட்கிழமை முதல் 5 நாட்கள் நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதமும் பதில் உரையும் நடைபெறும். வருகிற திங்கட்கிழமை முதல் 5 நாட்கள் நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதமும் பதில் உரையும் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக 24/3/2025 முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை 24 நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். (2025-26) ஆண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். விவசாயிகளுக்கான முக்கிய அம்சங்கள் மற்றும் அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பு. சென்னைக்கு அருகில் உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம், வேளச்சேரியில் புதிய மேம்பாலம், ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் என தமிழக பட்ஜெட்டில் முக்கிய அம்சங்கள் அறிவிப்பு. மக்கள் நலன் காக்கும் நவீன திட்டங்கள் ததும்பி வழிவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. திமுக அரசு அறிவித்துள்ளது நிறைவேற்ற முடியாத வெற்று விளம்பர பட்ஜெட் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வெற்று அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இவர்கள் அறிவிக்கின்ற தற்போது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்கள் பயனடையும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். ஆனால் எந்த அர்த்தத்தில் அங்கே நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றவர்களுக்கு தெரியல. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளை காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். வெள்ளை காகிதத்தை படித்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வெற்று காகிதத்தில் பட்டமிடும் பாசாங்கு வேலையை தமிழக பட்ஜெட் என விஜய் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மறந்துவிட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் போலித்தனமே அதிகமாக உள்ளது என்றும் குற்றச்சாட்டு. தமிழக பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாததால் ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் ஏமாற்றம். மாவட்ட தலைநகரங்களில் 23ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பு. அதனுடைய அடிப்படையில் 23ஆம் தேதி இந்த மாதம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து முக்கிய ஆலோசனை. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட போது செங்கோட்டையன் அமைதியாக வேடிக்கை. நீங்க சொன்ன தீர்ப்பை நான் சொல்லியாச்சு, உட்காருங்க. உங்க ஆட்சியில 2017 நடந்த தீர்ப்பை சொல்லியாச்சு, உட்காருங்க. அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனை கூட்டத்தையும் புறக்கணித்ததால் மீண்டும் சலசலப்பு. விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் வருகிற 28ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. திருவான்மையூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் காலை 9 மணிக்கு கூட்டம் தொடங்குகிறது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற TNPSC குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு. ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் தொடங்கும் நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்காக 190 பேர் தேர்வு. திரைப்படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்து பாலிவுட்டில் இருந்து பணத்தை விரும்பும் தமிழக அரசியல்வாதிகள் ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறார்கள்? தமிழர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் கேள்வி. డిస్కషన్ పెట్టండి. దానికి నేను రూపీ సింబల్ మార్చేస్తాను, నా భాషలో పెడతానంటే అప్పుడు మేము తెలుగులో కూడా పెట్టాలి. దానికి
దేనికైనా ఒక వివేకం ఆలోచన ఉండద్దా? சென்னை ஆதம்பாக்கத்தில் குற்றம் நிகழவிருந்ததை தடுத்து காவல்துறை அதிரடி. குற்றம் செய்வதற்காக தூத்துக்குடியிலிருந்து வந்த 5 பேர் அடுத்தடுத்து கைது. சென்னை ஆதம்பாக்கத்தில் ராசி நகைக்கடை உரிமையாளர் மகனை கடத்த அல்லது கொலை செய்ய திட்டம். காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கையால் தூத்துக்குடி கும்பலின் சதித்திட்டம் முறியடிப்பு. சென்னை ஆதம்பாக்கத்தில் நகைக்கடை ஓனர் மகனை கடத்த முயன்ற கும்பலில் 2 துரத்தி விடுத்த காவல்துறை அதிகாரிகள். சென்னை தெற்கு இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி, பரங்கிமலை துணை கமிஷனர் ஸ்ரீனிவாசனுக்கு பாராட்டு. கோவையிலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தியதாக 2 லாரிகள் பறிமுதல். மதுக்கரை நகராட்சி தலைவர் மகன் மீது காவல்துறை வழக்கு பதிவு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு பள்ளி கழிவறையில் சக மாணவனுடன் ஏற்பட்ட மோதலில் 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரம். பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் வகுப்பு ஆசிரியர் வேறு பள்ளிகளுக்கு மாற்றம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 உயிரிழப்பு. பைக் மீது மோதிய லாரி சக்கரத்தின் அடியில் சிக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்ததன் பதைபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஐயனார் கோவில் திருவிழாவில் முதல் மரியாதை கேட்டு வாக்குவாதம் செய்த தனி நபரால் பரபரப்பு. எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு உருவானதால் பதற்றம். சென்னை அடுத்த பல்லாவரம் வார சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. ரசாயனம் கலந்து தயாரிக்கப்பட்ட மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அதிரடி. மெனு பேக்கிங் டேட்டு, பெஸ்ட் பிஃபோர், எக்ஸ்பைரி டேட் இருக்கா? கிழிச்சு தான் நீ கொடுக்குறாங்களே, சொல்லுங்க. ஏதாச்சும் இருக்கா? ஒரு டேட் இருக்கா? கடலூர் புதுச்சேரி எல்லையான ஆல்பேட்டை சோதனை சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனை. அரசு பேருந்தில் பயணம் செய்த நபரிடம் இருந்து 25 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை. வசந்த காலத்தை வரவேற்று அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஹோலி பண்டிகை மதுரையில் உற்சாகமாக கொண்டாடிய வட மாநிலத்தவர்கள். மகாராஷ்டிராவின் தானேவில் ஆற்றில் மூழ்கி 4 சிறுவர்கள் உயிரிழப்பு. ஹோலி பண்டிகையை கொண்டாடிவிட்டு குளித்த போது பரிதாபம். தமிழக கேரள எல்லையான பாரசாலையில் வேலை கிடைக்காத விரக்தி. பெண் பல் மருத்துவர் கழுத்தறுத்து தற்கொலை செய்ததால் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் கார் மீது விலங்கு துள்ளி குதித்ததால் விபத்து. விவசாய சங்க தலைவர் ராகேஷ் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் உயிர் தப்பினார். உத்தரப்பிரதேசத்தில் ஆயுத தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியரை கைது செய்த தீவிரவாத தடுப்பு படை. பாகிஸ்தான் ISI ஏஜென்ட்டிடம் ஹனி டிராப்பில் சிக்கி முக்கிய தகவல்களை பகிர்ந்ததால் நடவடிக்கை. மகளிர் பிரீமியர் லீக் கோப்பையை வெல்லப்போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் பல பரீட்சை. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அணி அபாரம். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா மாஸ்டர்ஸ் அணியுடன் பல பரீட்சை.
தங்க கடத்தல் வழக்கில் நடிகை இரண்யராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் மாங்கல்ய பாக்கியம் தரும் காரடையான் நோன்பு பெருவிழா கோலாகலம். நோன்பு சரடு பெற்றுக்கொண்ட திரளான பெண்கள். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் மாசி தெப்ப உற்சவம். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் வழிபாடு. கச்சத்தீவு அந்தோனியார் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். இந்திய மற்றும் இலங்கை மீனவர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. வேளாங்கண்ணியில் தவக்காலத்தையொட்டி சிலுவை பாதை ஊர்வலம். திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. குருக்கள், பரிசேயர், சதுசேய மக்கள், வாழ்வு பெற்றவர்கள் எங்கே? கதறிய குருடர்கள் எங்கே? நீர்